பாமகவின் மாம்பழ சின்னத்தை முடக்க கோரிய விவகாரத்தில் ராமதாஸின் கோரிக்கை மூன்றாவது முறையாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். பாமகவில் உட்கட்சி பிரச்சனை தொடர்பாக உரிமை நீதிமன்றத்தில் உள்ள அந்த வழக்கு முடியும் வரைக்கும் மாம்பழம் சின்னத்தை முடக்கி வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே ராமதாஸ் தரப்பில் சென்னை உரிமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் இந்த வழக்கானது கடந்த மாதம் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து ராமதாஸ் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பில் மாம்பழ சின்னத்தை முடக்க கோரி ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நேற்று தினம் முறையிடப்பட்டது. அப்போது இந்த வழக்கு தொடர்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டு முறையாக வெளியிடப்பட்டால் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதி தெரிவித்தார்கள். இந்த நிலையில்தான் இன்று மீண்டும் ராமதாஸ் தரப்பில் அந்த மாம்பழ சின்னத்தை முடக்க வேண்டும் என்றும் தொடர்பான தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனுவானது எண்ணிடப்பட்டு விட்டதால் அதனை அவசர வழக்காக இன்றைய தினமே விசாரிக்க வேண்டும் என்று ஒரு வாதம் எடுத்துரைக்கப்பட்டது. ஆனால் இதை கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு அவசர வழக்காக இதை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியாது, வழக்கு பட்டியலின்படி உரிய அமர்வு விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்று தெரிவித்து ராமதாஸ் தரப்பில் அந்த ஒரு கோரிக்கையை தற்போது மூன்றாவது முறையாக நிராகரித்து விட்டார்கள். மாம்பழ சின்னத்தை முடக்க கோரிய ராமதாஸினுடைய கோரிக்கை மூன்றாவது முறையாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.